எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்தில் வந்து கூடுவது ஒரு பெரிதான பாக்கியம், சிலாக்கியம் என்று நாங்கள் கருதுகிறோம் ஐயா. நீர் என்ன சொல்ல விரும்புகிறீரோ அதை கேட்க விரும்புகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு. உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்வதாய் ஆட்கொள்ள நாங்கள் செபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், என்னை தீபமாக வழி நடத்தும். அவரோடு பேசுங்க. அப்பா என்னோடு பேசுங்கன்னு சொல்லி அவரோடு பேசுங்க. Speak to the Father. Say, Father, speak to me, Lord. May your word speak to me. Speak to the Lord. Say, Lord, speak to me. Hallelujah. உம்முடைய வசனம் ஆண்டவரே ஜீவனுள்ள வல்லமை உள்ள வசனம் எங்களோடு இந்த நாளிலே பேசட்டும். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், என்னை தீபமாக வழி நடத்தும், என்னை என்னை தீபமாக வழி நடத்தும். சாமுவேலை போல நாங்கள் பேசும் ஆண்டவரே, அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லுகிறோம். Lord, like Samuel we pray, speak Lord, for your servant is listening. Come and engulf the whole environment with your presence. உம்முடைய பிரசன்னத்தினாலே ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். பிரசன்னத்தினாலே சூழ்ந்து கொள்ளும். குறிப்பிட்ட வகையில் ஆண்டவரே, வசனத்தை விதைக்கும் பொழுது அந்த வசனத்தை திருடும்படியாய் பிசாசானவன் செய்கிற சூழ்ச்சி செயல்களை இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு. இந்த விடுதலை இந்த நாளிலே இந்த வேலையிலே கடந்து வர செயல்பட ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. May the name of God be glorified today.
இன்றைக்கு நாம் தொடர்ந்து செல் குரூப் ஊழியங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். We been meditating about the cell group ministry and we began last Sunday. கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் ஆரம்பித்தோம். We began about the 3 W's. அப்ப கடந்த வாரத்தில் நாம் கவனித்த காரியம் ஆராதனை, about worship. கொஞ்சம் எக்கோ குறைங்க பிரதர். alright, about worship. ஆராதனை, கர்த்தர் எதிர்பார்க்கிற ஆராதனை என்ன? What is the type of worship that God desires? தேவன் விரும்புகிற ஆராதனை என்ன? தேவனை பிரியப்படுத்துகிற ஆராதனை என்ன? எப்படிப்பட்டவர்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார்? What kind of people is God seeking? அவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறவர்களை கர்த்தர் விரும்புகிறார், தேடுகிறார் என்று வேதம் வாசிக்கிறோம். அப்போ இதை சம்பந்தமாக இன்றைக்கு தொடர்ந்து அந்த 3 W என்ற ஆங்கில அந்த எழுத்துக்கள், the 3 alphabets, the W's, worship. Today we will look at word, வசனம். இன்றைய காலகட்டங்களில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு பிரச்சனை, சபைகளுக்குள்ளாக உண்டாகுகிற ஒரு பிரச்சனை, விசுவாசிகள் மத்தியிலே உருவாகுகிற ஒரு பிரச்சனை, இருக்கிற ஒரு பிரச்சனை என்று சொன்னால் இதுதான் ஒரு காரியம் என்று சொல்லக்கூடும். If there is one issue that is very prominent in the context of the church, the Christian church of today, it is this problem, the crisis of biblical illiteracy. வேதத்தை அறியாமை இந்நாட்களிலே அதிகமாய் இருக்கிற நாட்கள். இன்றைக்கு உலகத்தரமான படிப்பு என்று சொல்லும் பொழுது நம்மையோ நம்முடைய பிள்ளைகளையோ உற்சாகப்படுத்தி ஊக்குவித்து அவர்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளை செய்து அவர்களை படித்து தேர்ச்சி பெறும்படியாய் உற்சாகப்படுத்துகிறோம். When it comes to the worldly level of education, we for ourselves or even for our children, we do the best and we do the needful to encourage them. ஐயா மேல் படிப்பு படிச்சாதான் வாழ்க்கையில் முன்னேற முடியும்னு சொல்லுகிறோம். We tell them that only when you study you can do well. அதனால படிக்கக்கூடாதுன்னு சொல்லலை. I'm not saying don't study, don't go for further education, அது அல்ல. ஆனால் இவைகளுக்கு மேலாக நமக்கு முக்கியமான ஒரு படிப்பு என்றால் வேதத்தை படிக்கிற படிப்பு. The one of the important things that we need to understand is biblical literacy, understanding the word of God for what it is. வேதத்தை வேதமாய் அறிந்து கொள்வது முக்கியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. அமெரிக்கா தேசத்தில் சில வருஷங்களுக்கு முன்பாக ஒரு ஆய்வு செய்திருந்தார்கள். There was a study done in US, and as they did the study they discovered that there was this misconception, ஒரு தவறாய் புரிந்து கொள்கிற ஒரு காரியம் அங்கே இருந்தது என்று பார்த்தார்கள். என்னவென்றால் ஒரு வசனம், a verse, அந்த வசனம் என்னவென்றால் God helps those who help themselves. தேவன் தங்களுக்கு தானே உதவி செய்கிறவர்களுக்கு தேவன் உதவி செய்வார் என்ற அந்த வார்த்தையானது அநேக விசுவாசிகள் நம்பி அறிக்கை செய்த வார்த்தையாய் இருந்தது. This was a very familiar verse that was proclaimed or spoken by many Christians. But what was asked to them, where is it in the Bible? வேதத்தில் இங்கே இருக்கிறதுன்னு கேட்கும் பொழுது யாருக்கும் தெரியல. ஏனென்றால் அது வேதத்தில் இல்லாத ஒரு காரியம். It is not in the Bible. It is not a biblical verse. It is not a Bible verse. இது மனுஷனாகவே தயாரித்த ஒரு சொல், ஒரு வார்த்தை என்று சொல்லக்கூடும். It is a phrase created by man. Much worse than that, it is not only not in the Bible, but it is not biblical. அது வேதத்தில் இல்லாதது மாத்திரமே அல்ல, அது வேதத்திற்கு எதிர்ப்புறமான ஒரு காரியமாயும் இருக்கிறது. Does God only help those who help themselves, or God helps the helpless? தேவன் தங்களுக்கு உதவி செய்கிறவர்களுக்கு மாத்திரமே உதவி செய்கிறாரா, அல்லது உதவியற்றவர்களுக்கு உதவி செய்கிறாரா? யோவான் 15:5 வாசிக்கும் பொழுது இயேசு என்ன சொல்கிறார்? What does Jesus say in John chapter 15 verse 5? என்னை அல்லாமல் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. You can do nothing apart from me, without me. So God calls us to a life of dependence. அப்ப இந்த விதமான அபிப்பிராயங்கள்
நாம் ஏதாவது ஒரு காரியம் இந்த நாட்களில் நமக்கு இருக்கிற சோஷியல் மீடியாவில் வருகிற வசனம், அந்த நாட்களில் என்னது, கேலண்டரில் வாசிக்கிற வசனமே நமக்கு பெருசாக தெரிஞ்சிச்சு. In those days, if you read a scripture in the calendar, we feel so pumped up and okay, இன்னைக்கு ஒரு பைபிள் வசனம் வாசிச்சிட்டேன், ரைட், என்ன ஒரு பைபிள் வசனம் வாசிச்சிட்டேன், எனக்கு உற்சாகமாக இருக்கிறேன். இந்த நாட்களில் ஒரு குட் மார்னிங் மெசேஜில் ஏதாவது ஒரு வசனம் வாசிச்சா அது பைபிளில் இருக்கா இல்லைன்னு கூட செக் பண்ணுறதில்ல. இன்றைக்கி நான் பைபிள் படித்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும் நமக்கு. We have that sense of feeling when you just receive a message on WhatsApp and it sounds very Christian, very biblical, and we feel very spiritual out of that outcome. அப்போ இப்படிப்பட்ட அனுபவங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ ஒரு ஊழியக்காரர் அவர் சபையில் இருக்கிற ஒரு வாலிபனை பார்த்து பேசினார். ஐயா, நீ ஏன் இவ்வளோ பாவமான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? A pastor asked a young man in his church. He asked him this question: why are you living such a sinful lifestyle? இவ்வளோ பாவமான வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே, இது தப்பு இல்லையா, உனக்கு தெரியாதா? அப்போ அந்த வாலிபன் சொன்னான், பாஸ்டர் நீங்கள் பைபிள் படிக்கிறது இல்லையா அப்படின்னு கேட்டான். So he asked the pastor back and said, don't you read the Bible? The Bible says I can do all things. என்னால் எல்லாம் செய்யக்கூடும். எங்கப்பா போட்டிருக்கு? பிலிப்பியர் 4:13 வாசிங்க அப்படின்னு சொன்னாங்க. So he said Philippians chapter 4 verse 13. அப்போ இந்த வாலிபன் என்ன செய்கிறானா, வசனத்திலிருந்து ஒரு காரியத்தை மாத்திரமே எடுத்து என்னால் எல்லாமே செய்யக்கூடும், ஐ கேன் டூ ஆல் திங்ஸ். ஆனால் முழுவதும் வாசிக்கும் பொழுது நமக்கு தெரியுது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ பாவம் செய்வதற்கு பலன் அல்ல. இட் இஸ் நாட் ஸ்ட்ரெங்த் டு சின். அது மாத்திரமே அல்ல, 12வது வசனங்களுக்கு முன்பாக வருகிற வசனங்களை பார்த்தோம் என்றால், நாம் பலன் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நம்மை எதற்கு பலன் படுத்துகிறார் என்று வசனத்தின் அடிப்படையாய் பார்க்கும் பொழுது அதோடைய சூழலை வேற. When we understand the word strength, why does the Lord strengthen me? Why does Paul say that in that context? In verse 12, he says, I have learned a contented life. தேவன் எனக்கு ஒரு மன திருப்தியான ஒரு வாழ்க்கை இருந்தாலும் சந்தோஷமா இருப்பேன், கர்த்தருக்குள் இருப்பேன், இல்லைனாலும் சந்தோஷமா இருப்பேன். அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். வாசிங்க 12வது வசனம். நீங்க பார்க்கும் பொழுது இவர் எங்கேயோ ஏற இடத்துல சொல்ற மாதிரி இருக்குன்னு பார்க்குற மாதிரி இருக்கு. வாசிங்க 12வது. பவுல் சொல்லுகிறார், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விதத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் சோதிக்கப்பட்டேன், போதிக்கப்பட்டேன். அதற்கு பிறகு என்ன சொல்கிறாரு? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆங்கிலத்தில் வாசிங்க 12வது வசனம். I know what it is to have plenty. I have learned the secret of being content in any and every situation, whether well-fed or hungry, whether living in plenty or in want. I can do everything through him who strengthens me, through Christ who strengthens me. அப்ப அந்த வசனத்தை அந்த அடிப்படையிலே வாசிக்கும் பொழுது எல்லா காரியத்திலும், எல்லா சூழ்நிலைகளையும், எல்லா வாழ்க்கை காரியங்களை கடந்து செல்வதற்கு கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறார். ஆமென். The Lord strengthens me to go through every situation of life. It's not the prosperity gospel teaching, but God strengthens me through every situation. நான் ஆசீர்வாதம் சொல்லுகிற ஒரு வாழ்க்கை போதனை அல்ல. எல்லா சூழ்நிலையிலும் என்னுடைய கர்த்தருடைய பலன் என்னோடு இருக்கிறது. So it is important to read scripture within its context. வேதத்தின் அடிப்படையான சூழலுக்குள்ளாக வாசிப்பது மிகவும் முக்கியம். அப்ப இதனால தான் வார்த்தை மிகவும் முக்கியம். That's why we say the word is important. The word is important.
அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, when we read Acts chapter 2 verse 42, அப்போஸ்தலர் 2:42, they were continually devoting themselves to the apostles' teaching and to fellowship, to the breaking of bread and to prayer. வாசியுங்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யுன்யத்திலும் அப்பம் பிட்குதலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்து இருந்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இப்ப இந்த 4 காரியம், இப்ப பெந்தைகோஸ்து நாள் நடந்து பேதுரு பிரசங்கம் பண்ணி 3000 பேருக்கு மேல ரட்சிக்கப்பட்டு திருச்சபை உருவாயிருக்கிறது. அப்ப இந்த திருச்சபையிலே முக்கியமாய் செய்யப்படுகிற காரியங்கள் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. So the church has taken birth through the day of Pentecost, the preaching of Peter, and now more than 3,000 people have come. The Bible clearly specifies what are the events or activities that is happening. என்ன ஆக்டிவிட்டி நடக்குது? முதலாவது, அப்போஸ்தலருடைய போதனையை அவர்கள் கேட்கிறார்கள். They are listening. வாசிங்க மீண்டுமாய் தமிழ்ல. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யுன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதில் ஒரு முக்கிய காரியம் என்னவென்றால், அப்போஸ்தலருடைய உபதேசம் அங்கே அதிகமாக இருந்தது. The apostles' teaching was an important factor or facet of the early church. அதை அவர்கள் தவிர்க்க முடியாத ஒரு காரியம். ஏனென்றால் அதுதான் அவருடைய வாழ்க்கைக்கு அஸ்திபாரம். That was the foundation for their Christian life. புதிதாய் ரட்சிக்கப்பட்டு வந்தவர்களுக்கு இதுதான் கர்த்தர் கொடுக்கிற அவர்களுக்கு மன்னா. There was the manna that God was giving to them. But the scripture goes on to say, they were not only occasionally joining this, they were devoted. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர்கள் எப்பயாவது ஒரு முறை டைம் கிடைச்சா, எப்ப டைம் கிடைச்சா, எப்ப கிடைக்கும்? When I get time, when I have little bit of free time, கொஞ்சம் நேரம் கிடைச்சா வந்துட்டு போறேங்க சர்ச்சுக்கு, இல்லை கொஞ்ச நேரம் கிடைச்சா கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிறேன். If I get time, then I will try to do it. That was not their position. That was not the way they were doing that. They were devoted to it. They devoted themselves to the apostles' teaching and to all the other things that we read just now. அந்த காரியத்தில் வேதத்தில் எப்படி போட்டிருக்கு தமிழ்ல? அதிலே தரித்திருந்தார்களா? எப்படி தரித்திருந்தார்கள்? உறுதியாய், இது முக்கியம், இது எனக்கு அவசியம் என்று சொல்லி தரித்திருந்தார்கள். They were very committed and devoted because they realized that this is very important. வேதத்தை வாசிக்கிறது, வேதத்தை அறிந்து கொள்வது, கர்த்தருடைய போதனை நாங்கள் அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம், அவசியம். இப்ப இந்த அப்போஸ்தலருடைய உபதேசம் புதிதான ஒரு காரியமா? Is the apostles teaching something new? It is basically just doing what Jesus did. இது சுலபமாய் சொல்ல வேண்டும் என்றால், இயேசு செய்ததை அவர்கள் தொடர்ந்து செய்கிறார்கள். உதாரணமாய் மார்க் 4ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் வாசிக்கிறோம். We read in Mark chapter 4 verse 34. மார்க் 4:34. But without a parable spoke he not to them, and when they were alone he expounded all things to his disciples. வாசியுங்கள். உவமைகளினாலே அன்றி அவர்களுக்கு ஒன்றும் அவர் சொல்லவில்லை. அவர் தம்முடைய சீஷரோடே தனித்து இருக்கும்போது அவர்களுக்கு எல்லாவற்றையும் விவரித்து சொன்னார். This is Jesus. இதுதான் இயேசு. பிரசங்கிக்கிறார். பிரசங்கத்தை கேட்பதற்கு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வருகிறார்கள். Thousands of people come to listen to his message. நல்ல கதை சொல்றார். He says there's very nice stories, parables. உவமைகளை சொல்லுகிறார். கேட்கிறதுக்கு நல்லா இருக்கு, உற்சாகமா இருக்கு. But then they are the general crowd,
they are the disciples. பொதுவான ஜனக்கூட்டம் இருக்கிறார்கள், அதே நேரத்தில் சீஷர்கள் அங்கே இருக்கிறார்கள். அந்த சீஷர்களிடத்தில் மாத்திரம்தான் கர்த்தர் அதனுடைய விளக்கத்தை சொல்லுகிறார். விளக்கத்தை மாத்திரமே அல்ல, அது விலாவரியாய் விளக்கத்தை விவரித்து சொல்கிறான்னு பார்க்கிறோம். Only to the disciples Jesus took time to explain because they had time to listen. அவர்களுக்கு நேரம் இருந்தது. ஆண்டவரே எங்களுக்கு சொல்லுங்க, எங்களுக்கு கற்றுக் கொடுங்க என்று சொல்லும் பொழுது அதை விவரித்து அவர் சொல்லுவதற்கு அவர்கள் நேரம் கொடுத்ததினால அதனுடைய ஆழத்தை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். They understood the depth of the word of God. Without a parable spoke he not to them, and when they were alone he expounded all things to them. The கடைசி பகுதி மாத்திரம் வாசிங்க. அவர்கள் தனித்து இருக்கும் பொழுது சீஷரோடே தனித்து இருக்கும்போது அவர்களுக்கு எல்லாவற்றையும் விவரித்து சொன்னார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு மேலா சொன்னா போதுமா இல்ல விவரித்து சொன்னா போதுமா? யாருக்கு அந்த தாகம்? How many of us want to know the deeper things of God? And we must learn to spend time in his presence, in his word. தேவனுடைய ஆழங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய பிரசன்னத்தில் சமூகத்தில் இருக்கிறவர்களாய் நாம் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும், சீஷர்களாய் மாற வேண்டும். அப்ப இயேசு தம்முடைய சீடர்களுக்கு போதிக்கிற ஊழியத்தை செய்தார். Jesus did the ministry of teaching to his disciples. He taught people, but for his disciples there was something deeper. ABC-லாம் இல்லை உங்களுக்குலாம். நீங்க இன்னும் ஆழமாய் உங்களை கொண்டு போகிறேன். It's not the ABC level alone, but I'm going to take you deeper to understand my plans, my ideas, what is in the heart of God. தேவனுடைய இருதயத்தில் உள்ள காரியம் என்ன? இதைதான் தம்முடைய சீடர்களும் பிறகு செய்கிறார்கள், அப்போஸ்தலர்கள் செய்கிறார்கள். மார்க் 4:34 இயேசு போதித்த போதனை குறித்து நாம் வாசித்தோம். அந்த சுவிசேஷங்கள் முழுவதையும் வாசிக்கும் பொழுது அவர் அற்புதம் செய்தவர், சுகமளித்தவர் மாத்திரமே அல்ல, அவர் போதிக்கிற ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார்னு பார்க்கிறோம். When we read the Gospels, we don't only find that Jesus was only interested on preaching of healing and deliverance, but he was also interested in preaching and teaching the word of God, teaching about the kingdom. So Mark chapter 6 verse 30 says, the apostles gathered around Jesus and told him everything that they had done and thought. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வாசியுங்கள். அப்பொழுது அப்போஸ்தலர் இயேசுவினிடத்தில் கூடி வந்து தாங்கள் செய்தவைகள் உபதேசித்தவைகள் யாவையும் அவருக்கு அறிவித்தார்கள். இப்ப இயேசுவே நீங்க எங்களுக்கு டீச் பண்ணீங்க, நாங்க பெற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு டீச் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம் சொல்றேன். What we have learned, what you have taught us, now we have gone and taught others. அதை சாட்சியாய் சொல்லுகிறார்கள். இன்றைக்கு போதிக்கிறதற்கு, கர்த்தருடைய வசனத்தை பேசுவதற்கு என்ன தகுதி வேண்டும்? What is the qualification to share the word of God? What do we need? என்ன வேணும்? மேல் படிப்பு, டிகிரி, மாஸ்டர்ஸ் இன் தியாலஜி இருந்தால் தான் கர்த்தருடைய வசனத்தை பேச முடியுமா? Only when we have the level of qualification. இல்லை, நான் ஒரு 20 வருஷம் விசுவாசியா இருந்தால் தான் கர்த்தருடைய வசனத்தை நான் மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள முடியும். Only if I am a 20-year-old Christian, then I will be able to share the word of God with others? No. Very simple, சுலபம். எனக்கு ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்கிறாரோ வசனத்திலிருந்து மற்றவர்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன். சாதாரணமாய் சுலபமாய் சொல்லணும்னா, what God teaches me through his word, what I learn from God's words, I share. If the Bible says God loves me, I share that with others. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் என்னை நேசிக்கிறார் என்று, அந்த அன்பை மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். வேதம் எனக்கு போதிக்கிற காரியமெல்லாம் நான் கற்றுக்கொண்டு செயல்படுத்தும் பொழுது நான் அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற ஒரு சகோதர சகோதரியாய் மாறுகிறேன். I become somebody who teaches. இயேசு தம்முடைய சீஷர்களை போதிக்கும்படியாய் அனுப்பினார். Jesus sent his disciples to teach and they went to teach, and that's what they continue to do, to teach. But today in the scenario that we have, நாம் இந்நாட்களிலே வாழ்கிற சூழ்நிலை என்னவென்றால்,
குருடர் இன்னொரு குருடரை நடத்துகிற ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We live in a situation where the blind are leading the blind. அவங்களுக்கே தெரியாது, அவங்க பின்னால நாம் போவோம். We are following the latest trend, the current modern teaching. புதிய ஒரு போதனை, புதிதாய் வருகிற ஒரு புதுசா இருக்கு, இது வித்தியாசமா இருக்கு, டிஃபரெண்டா இருக்கு. இப்போ இது டிஃபரெண்ட்னா கர்த்தரிடத்தில் வந்த ஒரு காரியம் தான் சொல்லுவோம். When it's something new, when it looks very unique and very special, இது ஒரு புது ரெவலேஷன் என்று சொல்லும் பொழுது நமக்கு ஒரு உற்சாகமாயிருது. We get very encouraged, very excited, and we say, wow, this must be really the work of God. இது நிச்சயமாகவே தேவனுடைய செயலாக தான் இருக்கும். இடையில ஒரு கூட்டத்திற்கு போயிருக்கும் பொழுது அங்கே நடத்துகிற சகோதரர் உடனே ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். என்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னாரா? கர்த்தர் நெகட்டிவாய் பேசவே மாட்டார், எல்லாவற்றையும் பாசிட்டிவாய் தான் பேசுவார். ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? ஆமென், ஹalleluya என்று சொன்னார்கள். Alright, I was at a meeting recently and the brother who was leading, he said, the Lord will never speak anything negative, he will always speak everything positive. And the crowd immediately got excited and said, amen, hallelujah. பைபிள் அப்படியே போட்டிருக்கு. Does the Bible say that? Does the Bible portray that? கர்த்தர் ஏசுறாரா இல்லையா? கடிந்து கொள்கிறாரா இல்லையா? நேசிக்கிறார், போதிக்கிறார், தப்பா இருக்கும் பொழுது நல்லா கடிந்து கொள்கிறார். அவர் நேசிக்கிற பிள்ளைகளை சிட்சிக்கிறார். The Lord disciplines those whom he loves. He is a father, அப்பா. அப்ப இப்ப இருக்கிற போதனைகளை, காரியங்களை சுலபமாய் நமக்கு கரங்களிலே வருகிறதுனால இது உண்மையா தான் இருக்கணும். This is true, this is real. இது உண்மையா இல்லையா, கர்த்தருடைய வேதத்தின் அடிப்படையான போதனையா இல்லையா என்று பகிர்ந்து அறிவு பார்த்து நாம் மற்றவர்களிடத்தில் ஷேர் பண்றதுக்கு முன்ன யோசிக்கிறதே இல்லை. We don't think through before we share with others. We immediately think that this must be real, this must be true, this must be correct. இது உண்மையாய் தான் இருக்கணும். இன்னைக்கு குருடர்களைப் போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வசனத்தை அறியாமல், வசனத்தின் ஆழத்திற்குள்ளாய் போகாமல். We don't go into the depths of the word of God. We know the little and we think, yeah, this must be right. அதே நேரத்தில் சிலர் என்ன சொல்லுகிறார்கள்? பைபிளா, ஐயோ ரொம்ப போரிங்க, ரொம்ப போரிங், ரொம்ப போரிங்கான ஒரு புத்தகம், ரொம்ப போரிங்கான ஒரு புத்தகம். ஏன்னா நம்ம கதை புத்தகம் படித்தா எத்தனை முறை படிப்போம்? ஒரு முறை படித்தாலே கதை தெரிஞ்சிடும். Right? If we read a story book, we read it once, we get very satisfied. Okay la, கதை தெரிஞ்சிருச்சு. அந்த பக்கம் ஐயா அங்கே ஒன்றும் அங்கே தான் தேடிக்கிட்டு இருக்கேன். somebody help him. Alright? அப்போ ஒரு கதை புத்தகத்தை படிக்கும் பொழுது, வாசிக்கும் பொழுது நமக்கு ஒரு முறை வாசித்து முடிச்சிட்டா போதும். இந்த பைபிளை பாருங்க, எத்தனையோ முறை வாசிக்க சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. பாஸ்தருங்களுக்கு வேற வேலையே இல்லை. இந்த பிரசங்கமும் அதே தான், பைபிள் படிங்கப்பான்னு சொல்ல தான் வரும், அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் விலாவரியாக சுற்றி வந்து சொல்கிறோம், அதே தான். Alright? The sermon is also about that. Study the word of God, read the word of God. It's just going around but coming back to the same message again. But why? It is the living and active word of God. இது கர்த்தருடைய ஜீவனுள்ள வல்லமை உள்ள வசனம். இந்த வசனத்தை வாசிக்க நம்முடைய வாழ்க்கைக்குள்ளான ஒரு மாற்றத்தை, அனுபவத்தை நாம் சந்திக்க ஆரம்பிப்போம். It is in the word. It is not boring, it is exciting. God is communicating with his children. தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு பேசிக்கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை இன்று பார்க்கிறோம். அவருடைய வார்த்தை நம்மோடு பேசுகிறது. இன்றைக்கு அநேகருக்கு பைபிள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா எதை குறித்து நாம் சொல்லுவோம்? If we were to ask people today, Christians, experienced Christians, what do you know about the Bible? குறைந்தபட்சம் இதாவது சொல்லிடுவாங்க. பைபிள்னா Old Testament plus New Testament Bible. Okay, what is the Bible? It is the Old Testament champur New Testament, it is the Bible. அதுக்கு மேல கொஞ்சம் சொல்லுங்கனா நோவா கதை கொஞ்சம் சொல்லிட்டாங்களா அப்படின்னுவாங்க. அது கொஞ்சம் மேலே சொல்லணும்னா தாவீதை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன், இல்லை ஜீசஸ் சொன்ன கொஞ்சம் மிரக்கல்ஸ், அற்புதங்களை குறித்து சொல்கிறேன். அதற்கும் ஆழமாய் நம்ம நுழைக்கும் பொழுது, கேட்கும் பொழுது
தெரியல, அது வந்து நான் என்ன செய்கிறேன், சண்டே சர்ச்சுக்கு வாங்க பாஸ்டர்கிட்ட கேளுங்க அப்படின்னுவாங்க. Believers, we struggle to comprehend the word of God. This is the sword of the Spirit. இது பரிசுத்த ஆவியானவருடைய பட்டயம். இந்த பட்டயம் கர்த்தர் நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். இதை அச்சடிக்கும்படியாக வருஷக்கணக்கான ஜனங்கள், எத்தனையோ ஜனங்கள் மரித்தார்கள். Hundreds of years of people died just because they wanted to get this printed so that we can have it. இன்னைக்கு நமக்கு printed version மட்டும் இல்ல, digital version ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். God has not only given us the printed but also the digital version where we can have it and read it at any time and any moment. But how do we study the word of God? Our cell group ஊழியங்கள் மாத்திரமே அல்ல, not only in the cell groups context but in different contexts. உங்களுடைய குடும்ப ஜெபத்தில், in your family prayer, வசனத்தை வாசிக்கிற அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளணும். வசனத்தை மேலோட்டமாய் வாசிப்பது மாத்திரமே அல்ல, அதை தியானிக்கிற ஒரு வசனம். When we read the word, we don't only just read it superficially. ஒரு பைபிளை வாசிச்சிட்டோம், கொஞ்சம் ஃபீல் குட்டாக இருந்துச்சு, ஓகே அல்ல. அதை தியானிக்க, அதில் அர்த்தம் என்ன, ஆண்டவர் என்ன பேசுகிறார், what is God speaking to me through his word. ஆண்டவர் என்னோடு என்ன காரியத்தை பகிர்ந்து கொடுக்கும்படியாய் வருகிறார், என்ன பேசுகிறார். அப்ப இப்படிப்பட்ட வேதாகம கல்வி கூடுகையிலே கூடும் பொழுது, when we gather in this kind of context of small group Bible study, we are going deeper. இன்னும் ஆழம். செல் குரூப்ல நம்ம புதிதான ஒரு புத்தகம் ஆரம்பித்தோம். What's the title of the book? Abiding in Christ. கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறது என்ற அந்த புத்தகத்தை முதலாவது ஆரம்பிக்கும் பொழுது ரியாக்ஷன் கொஞ்சம் டிஃபரெண்டாக தான் இருந்துச்சு. மெம்பர்ஸ்டையும் லீடர்ஸ்டையும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இதுக்கு முன்னே நம்ம ஆரம்ப நாட்களில் பாதிரியார் பண்ணுற பிரசங்கத்தை அங்கே கண்டினியூ பண்ணி முடிச்சிருவோம். இப்போ இந்த அபைடிங் இன் கிரைஸ்ட் என்ற புத்தகம் வரும் பொழுது கொஞ்சம் ஆழம். அதே அதிகாரத்தை மறுபடியும் வாசித்து வசனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உரிச்சி வாசிக்க வேண்டிய ஒரு பகுதியாக இருந்தது. அதை செய்வதற்கு ஆரம்ப நாட்களிலே கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் போக போக சாட்சிகளை கேட்கும் பொழுது ஆண்டவரினுடைய வாழ்க்கையிலே நிறைய காரியங்கள் பேச ஆரம்பித்திருக்கிறான்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். In the initial days when we introduced the book Abiding in Christ in the cell group, people were commenting and saying it's so difficult. It's the same passage again and again. But later on we hear very good feedback, or positive feedback, where God is really ministering and meeting the hearts of people, confronting us with the word of God. தேவ வசனத்தினாலே கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை தியானிக்க வேண்டிய அவசியம் உண்டு. போதனைகள் மாத்திரமே அல்ல, கள்ள போதனைகள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. ஊழியர்களுடைய வேலை, போதகர்களுடைய வேலை, தன்னுடைய மந்தையை இந்த விதமான கள்ள போதனையிலிருந்து பாதுகாக்கிற வேலையும் உண்டு. Pastors have a responsibility to protect the sheep from false teaching or wrong teaching, and that is what we try to do by teaching the word of God. But the word of God is in your hand. வேத வசனம் உங்களுடைய கரத்தில் உண்டு. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது பெரியா என்ற ஒரு பகுதிக்கு பவுலானவர் தம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாய் போகிறார். In Acts chapter 17 verse 11, Paul travels to Berea to minister, and he travels here from தெசலோனிக்கா பகுதியிலிருந்து சென்று பெரியா பகுதிக்கு அங்கே போய் அவர் சேருகிறார். அங்கே சேர்ந்த உடனே போதிக்க ஆரம்பிக்கிறார். he starts teaching. அவர் போதிக்கிற நாட்களிலே இந்த பெரிய கிறிஸ்துவர்களை குறித்து வேதம் ஒரு தெளிவான காரியத்தை நமக்கு காண்பிக்கிறது. The scripture speaks about the Berean Christians, and let me read that in the English first. Now the Berean Christians were more noble character than those in Thessalonica, for they received the message with great eagerness and examined the scriptures every day to see if what Paul said was true. வாசியுங்கள். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும்
வேத வாக்கியங்களை பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நல் குணசாலிகளாய் இருந்தார்கள். இன்றைக்கு ஒருவரை பார்த்து நல் குணசாலி என்று சொன்னா எந்த அடிப்படையில் சொல்லுவோம்? When we say someone is of a noble character, on what basis do we say they are noble? நல்லா பேசுறாங்க, ரொம்ப அழகா பக்குவமா பேசுறாங்க, ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கிறாங்க, ரொம்ப பொறுமையான ஆளு, நம்ம அவங்கள பார்த்து தான் நற்குணசாலி, நல்ல குணசாலியான ஒரு நபர், அவங்களுடைய வெளி தோற்ற கேரக்டரை பார்த்து. ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது பெரியாவில் இருக்கிற கிறிஸ்துவர்கள் நல் குணசாலி. ஏனென்றால் 2 காரணங்கள். There are 2 reasons that they are called people of noble character in comparison with the believers in Thessalonica. First is the way they received the message. வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிற விதம். இன்றைக்கு நீங்களும் நானும், நான் பேசுகிறது மாத்திரமே அல்ல, கர்த்தர் என்னோடும் பேசிக் கொண்டிருக்கிறார், உங்களோடும் பேசிக் கொண்டிருக்கிறார். It's not only me speaking and preaching, but God is also speaking to me and to you. How is our reception? எப்படி ஏற்றுக்கொள்கிறோம்? எண்ணங்கள் எங்கே ஓடுகிறது? எண்ணங்கள் எந்த காரியத்தில் இருக்கிறது? இவர் எப்பதான் முடிப்பாரோ? எப்படி பாஸ்டர் மைண்ட் வைஸ்லாம் படிக்கிறீங்க? முகத்தை பார்த்தே தெரிஞ்சிடும். இல்ல இங்க இருக்கிற மாதிரி இருக்கிறோம், ஆனா இங்கேயோ இருப்போம். we seem to be like we are here but we are somewhere else. நம்முடைய எண்ணங்கள் கர்த்தருக்குள்ளாக இல்லை. தலை மேல பார்க்கும், கை கீழே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? உங்களுக்கே தெரியும். alright, we are looking at the outside, but when we are looking on the outside it looks fine, but down there we are playing with our phones and responding to whatever messages we are doing. That's not eagerness. அது மனோவாஞ்சையாய் ஆண்டவர் என்னோடு பேசுகிறார் என்ற அந்த பக்குவத்தில் ஏற்றுக்கொள்வதல்ல. It's not that. அது மாத்திரமே அல்ல, இரண்டாவதாக அவர்கள் செய்த ஒரு காரியம், the second thing that did was they examined the scriptures. வேத வசனத்தை ஆராய்ந்து இது உண்மையா இல்லையா. பவுலானவர் கேட்டிருந்தா கொஞ்சம் கோச்சிப்பார்ல. If Paul heard about it, will he be offended? நான் பிரசங்கம் பண்ணி என் பிரசங்கம் சரியா இல்லையான்னு கொஞ்சம் நோண்டி செக் பண்ணிட்டு இருக்கானே, உனக்கு சரியில்லை அப்படின்னு நினைச்சிருப்பாரா? இல்லை, அவர்களுடைய வாஞ்சை தாகத்தை பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பான்னு நினைக்கிறேன். I believe he would have been very excited and happy that these people are wanting to know more. They are studying the word of God to understand the deep things of God. இது உண்மையா இல்லையா? இன்றைக்கு சாப்பாடு விஷயத்தில் கூட நாம் தேர்வு செய்கிறோம், வேணுமா வேணாமா, இது நல்லதா நல்லது இல்லையா. Even in food matters we are very particular and careful what to eat, what not to eat, what to accept, what not to accept. But here when it comes to the word of God we are very lax. Everything, as long as the word Jesus is somewhere in between, must be biblical. இயேசு என்ற பெயர் அது இடையில எங்கேயாவது ஒரு போதனைகளை இருந்தா இது நிச்சயமா பிப்ளிக்கலா தான் இருக்கும் நினைக்கிறேன் அப்படின்னு நினைத்து கொள்ளுகிறோம். ஆனால் நாம் ஆராய்ந்து வசனத்தை தியானிக்கிற விசுவாசிகளாய் மாற வேண்டும். நட் குணசாலிகளாய். People of noble character are people who study the word of God, wanting to desire to understand the word of God better. ஒரு statement. Satan fears our study of God's word because ignorance of it is the most effective weapon he can use against us. பிசாசுக்கு நாம் வேதத்தை வாசித்து தியானிப்பதை பார்க்கும் பொழுது அவன் அதை பார்த்து பயப்படுகிறான். ஏனென்றால் அது கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவருடைய பட்டயம். அதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது அவனுக்கு பிரச்சனை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எதிலிருந்து விடுதலையாக்கும்? அவனுடைய ஆளுகையிலிருந்து நம்மை விடுதலையாக்கும். Then you shall know the truth and the truth will set you free. Free from what? Free from his oppression and control. அவ சத்தியத்தை அறிய அறிய இயேசு தம்முடைய சோதனை நாட்களிலே பிசாசு ஆனவன் அவரை சோதிக்கும் பொழுது இயேசு எப்படி பிசாசை ஜெயித்தார்,
நமக்கு தெரிந்த ஒரு காரியம்தான். அதை நாம் செயல்படுத்த வேண்டிய அவசியம். We know the reality that when Jesus was tempted by Satan after 40 days and 40 nights of fasting, and when he was tempted by Satan, how did he defeat Satan? பிசாசை எப்படி மேற்கொண்டார்? அக்கினி இறக்கி பிசாசை எரிச்சாரா? Did Jesus bring fire down and destroy? இல்ல திட்டி திட்டி ஏசி அனுப்பி விட்டாரா? Did Jesus scold Satan, curse him and send him away? அல்ல. 3 முறையும் ஒரே காரியம் தான் செய்தார். என்ன செய்தார்? வேத வசனத்தை அதற்கு ஏற்ற விதமாய் வசனத்தை பேசி அவனை தோற்றடித்தார். Jesus spoke not only the word of God, spoke the appropriate word of God for its context. And he spoke as a response to every temptation and test that the evil one was putting before him. அதன் மூலமாய் தான் அவர் ஜெயம் கொண்டார். அதே ஜெயத்தை கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்கிறதன் மூலமாய், வாசிக்கிறதன் மூலமாய், அவருடைய வசனத்தை மனப்பாடம் பண்ணுகிறதன் மூலமாய், அதை புரிந்து கொள்கிறதன் மூலமாய் பிசாசை ஜெயம் கொள்ளும்படியாய் மேற்கொள்ளுகிற பலன் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஆமென். God gives us that same strength and the ability to become overcomers. Understanding the word of God gives us the strength. வேத வசனத்தை அறிந்து கொள்கிறதுனாலே நாம் அவருடைய பலனை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கு மேலோட்டமாய் வாசிக்கிற விசுவாச வாழ்க்கை வேண்டாம். எல்லாம் வேணாம்ப்பா. இவ்வளோ நாள் கேலண்டரை பார்த்தது, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பார்த்தது எனக்கு திருப்தி, சந்தோஷம். இல்லை ஏதாவது ஒரு வசன பகுதியை வாசிச்சுட்டு, இல்லை நமக்கு பிடிச்சமான ஒரு வசனம் என்னன்னு சொல்லுங்க, சங்கீதம் 23. எல்லா விசுவாசிகளுக்கு தெரிஞ்ச அதே தான். 30 வருஷமாச்சு, அது விட்டு தாண்டவே இல்லை. 150 சங்கீதம் இருக்கு, 66 புத்தகங்கள் இருக்கு. அதிலே சில பேர் அப்படியே கம்ஃபர்டபுளாக உட்காந்துரும். Some of us become so comfortable in the little scriptures that we know, whether it be Psalm 23 or any scriptures that we memorize. இது சண்டே ஸ்கூல் காலத்தில் மெமரைஸ் பண்ணது அப்படி தான் இருக்கும். ஆனால் கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையணுன்ற அந்த வாழ்க்கைக்குள்ளாக, அந்த ஜீவியத்திற்குள்ளாக கடந்து செல்லணும். God calls us to dig into the word of God. தேவனுடைய வசனத்தின் ஆழங்களுக்குள்ளாய் தோன்றி அதனுடைய புதையலை, அதனுடைய சத்தியத்தை, அதனுடைய ரகசியத்தை அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். நாங்கள் மற்றவங்க யாராவது வந்து போதித்து தான் எனக்கு தெரியணும் இல்லை. போதனைகள் முக்கியம், போதகர்கள் முக்கியம். The teachers are important, teachings are important. ஆனால் அதை ஆராய்ந்து பார்ப்பதற்கு உண்மையா இல்லையா என்ற கர்த்தர் நம்முடைய கரத்திலே கொடுத்தார். The Lord has given it into our hands to check and see, is it true, is it not true. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். The Lord calls us into a life of meditating the word of God. Let me conclude last week and this week for now. கடந்த வாரத்திலும் இந்த வாரத்திலும் நடந்த போதனை குறித்து, ஆராதனை நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு அவசியம் முக்கியம். வசனம் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு அவசியம் முக்கியம். The worship is important for Christian life. The word of God is important for Christian life. செல் குரூப் ஊழியங்கள் மூலமாய், ஜெப கூட்டங்கள் மூலமாய், நம்முடைய சபை கூடுதலின் மூலமாய் இவைகள் தொடர்ந்து செயல்படுகிறது. Through the cell group meetings or prayer meetings or auxiliary body fellowships, we are growing in this. Through the services, we are worshiping God. We are studying His word. We are growing to become more like Jesus. இயேசுவை போல இன்னும் மாற்றப்படுவதற்கு கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார், செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இதை நாம் மனதில் வைத்து நாம் ஜெபிப்போம். Let's just pray about this and surrender to the Lord. ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே, மேலோட்டமா ஏனோதானமாய் உம்முடைய வசனத்தை வாசிக்க தியானிக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நாங்கள் எங்களை ஏமாற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஐயா. எங்களை மன்னிங்கப்பா. Forgive us, O Lord, for becoming so shallow, so lax in our study of your word. We have become satisfied with knowing the little and become proud in it, Lord. அதில் நாங்கள் பெருமை கொள்ள ஆரம்பிச்சினோம். கொஞ்சம் தெரிஞ்சோம் அதில் பெருமை. ஆண்டவரே, எங்களை மன்னிங்கப்பா. பெரியாவில் இருக்கிற விசுவாசிகளைப் போல ஆண்டவரே, மனோவாஞ்சையாய் உம்முடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ள, அது உண்மையா இல்லையா என்று
ஆராய்ந்து பார்க்க கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய வசனம், பரிசுத்த ஆவியானவர் எங்களை சகல சத்தியத்திற்குள்ளாயும் நடத்துகிறவரே, எங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இன்றைக்கு மீண்டுமாய் ஆண்டவரே, விதைக்கப்பட்ட வார்த்தை பிசாசானவன் திருடி கொள்ளாதபடி அவனுடைய செயல்களை முற்றிலும் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்ய, ஆட்கொள்ள, வழி நடத்த முற்றிலும் முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்தி நடத்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.